அப்ராட் ஸ்டடீஸ்க்கான மணி லோனை பற்றி தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு? ஹே காய்ஸ், திஸ் இஸ் அப்ராட் ஸ்டடீஸ் பார்ட் 8. லோன் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப பெருசு. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். மொத்தத்துக்கு ரெண்டே லோன் தான் இருக்குது. ஒன்று வந்து கொலாட்ரல் அண்ட் செகண்ட் வந்து நான் கொலாட்ரல். கொலாட்ரல்ங்கிறது உங்கள்கிட்ட ஏதாவது லேண்டோ ஹோமோ இல்லை உங்களுக்கு வந்து சம்வாட் ஏதோ ப்ரூஃப் இருக்குது, நீங்கள் அந்த ப்ரூஃபை நீங்கள் காட்டுறீங்க பேங்க்ட்ட அப்படின்னா அவங்க கொலாட்ரல் லோன் கொடுப்பாங்க. கொலாட்ரல் லோனில் ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா 30 லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா 30 லட்ச ரூபாய்க்கான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண போகிறீங்க. தென் மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் பேங்க்ஸ் உங்களுக்கு கொலாட்ரல் லோன் கொடுப்பாங்க. சேஃப் அண்ட் செக்யூர். செகண்ட் செக்ஷன் வந்து நான் கொலாட்ரல். செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நீங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க சேலரி பர்சனோட ப்ரூஃபை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களோட சேலரி மினிமம் 45,000 to 50,000 இருந்துச்சுன்னா ஒரு 25 to 30 lakhs வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து அலோவ் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் சேலரி பர்சன் வந்து 6 மாதம் 1 வருஷம் வந்து பே ஸ்லிப்போட பக்காவாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொலாட்ரல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நான் கொலாட்ரல் மோஸ்ட்லி கவர்மெண்ட் பேங்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பிரைவேட் பேங்க்லையுமே ஒரு சில பேங்க் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபினான்ஸுக்குள்ளே வந்தீங்கன்னா HDFC கிரெடிட்ல அப்புறம் அவான்சி ஃபினான்ஸ் இவங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.